பெண்களுக்கு ஆணுறுப்புக்கு இணையான ஒரு உறுப்புனா அது கிளிட்டோரஸ் என்ற உறுப்பு தான். அதில் கிட்டத்தட்ட ஆணுறுப்பில் வந்து ஒரு 8000 நரம்பு முடிச்சுகள் இருக்கும். அந்த சின்ன உறுப்பு பேனா நிப்பு மாதிரியாக தான் இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 8000 நரம்பு முடிச்சுகள் இருக்கும். ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான உறுப்பு. ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா அந்த உறுப்பை மட்டுமே நீங்கள் தூண்டினீங்கன்னா அந்த பெண் உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க. அதுதான் ஒரு பெண்ணை உச்சகட்டத்துக்கு கொண்டு போகிற எளிமையான வழி. ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்போதும் அதை கற்றுக்கொள்வதில்லை. பெண்களும் பெரும்பாலானவர்களுக்கு அதை கற்றுக்கொள்வதில்லை. சில நேரங்களில் இயல்பாக அவங்களுக்கு ஆக்சிடென்டலாக தெரிய வந்தால் தான். ஸோ கிளைட்டோரஸ் வந்து ஆணுறுப்புக்கு இணையான பெண் உறுப்பு. அதுதான் உண்மையான செக்ஸ் உறுப்பு. வெஜைனான்னு சொல்லக்கூடிய அந்த பெண் உறுப்பு வந்து அது விந்து உள்ள போய் கருத்தரிக்கிறதுக்கான உறுப்பு. அதில் மிகப்பெரிய கிளர்ச்சி உச்சகட்டம் அடைகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். நீண்ட நேரம் நீங்கள் செக்ஸ் பண்ணாதான் ஒரு பெண் உச்சகட்டம் அடைய முடியும். ஸோ கிளைட்டோரஸ் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் அந்த கரு உருவாகும் போது ஒரே மாதிரி தான் உருவாகும். ஆணுறுப்பும் கிளைட்டோரஸும் ஒன்றா தான் உருவாகும். ஆணுறுப்பு தொடர்ந்து வளர்ந்து நீண்டு பெருசாகும். கிளைட்டோரஸ் வளராமல் அப்படி நின்றுடும். ஸோ ஆணுறுப்பு பெண்களுடைய ஆணுறுப்புன்னா அது கிளைட்டோரஸ் தான்.